1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 மற்றும் ஆகஸ்ட் 9 தேதியிலே உலகையே நடுநடுக்கக்கூடிய ஒரு செயலை அமெரிக்கா செய்தது. உலகம் அன்று வரை கண்டிராத ஒரு மாபாதக செயலை அமெரிக்கா செய்தது. அமெரிக்காவுடைய போர் விமானம் சிறு பையன் லிட்டில் பாய் என்று பெயரிலே அழைக்கப்பட்ட அணுகுண்டை, யுரேனியத்தால் செய்யப்பட்ட அணுகுண்டை ஹிரோஷிமா நகரத்தின் மீது போட்டது. அன்று வரை அணு ஆயுதத்தை உலகம் கண்டே இருக்கவில்லை. அணு ஆயுதம் என்று சொன்னால் என்னவென்று இந்த உலகத்துக்கு தெரிந்திருக்கவே வாய்ப்பில்லை. ஆகஸ்ட் 9 தேதி ஃபேட் பாய் என்று அழைக்கப்படக்கூடிய குண்டு பையன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அணுகுண்டு, புளூட்டோனியத்தால் செய்யப்பட்ட அணுகுண்டை நாகசாகி நகரத்தின் மீது இட்டது. பயன் என்ன ஏற்பட்டது தெரியுமா? 2300க்கும் மேற்பட்ட படை வீரர்களை கொன்னதற்கு பதிலாக அமெரிக்கா செய்த மாபாதக செயலின் காரணமாக 1,29,000 பேர், குறைந்த மதிப்பீட்டை நான் சொல்லுகின்றேன், 1,29,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் 60 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த இடத்தில் இன்று கூட புல் முளைக்கவில்லை என்று சொன்னால் 60 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த பகுதியிலே இன்று கூட பிறக்கக்கூடிய குழந்தைகள் தாக்குதலுக்கு உட்பட்டவர்களாக பிறக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டை அல்லவா நாம் தீவிரவாத நாடு என்று சொல்ல வேண்டும்? 90% his body is burned, his face, skin